நானும் போய் காட்டி
கத்தாதனா எங்க குத்துறா நம்பு பாடுங்க நம்பு காசு நீ மட்டும் எங்க போயிருக்க நான் எங்க பாப்பறோம் பிக்கப் பண்ணி காரணம் தெரிஞ்சுக்கோ பாமாரி அண்ணா ஓ பாப்பா ஓ பாப்பா என்ன கோயில் பண்டிகை மாரியாத்தா அத்தா மாரியாத்தா அகிலாண்ட கோடி பெருமாடி முண்டகடி தாய் முண்டகடி தாயே நீ கோயில் இருக்கிற குடி விட்டு போயிட்டு ஆயா இந்த பொண்ணு மட்டும் எனக்கு ரெடி ஆயிடுச்சுனா ஐயா கடமை அந்த காசை எடுத்துக்கிட்டு கை ஜாக்கெட் வாய் ஜாக்கெட் போ ஐயா மாரியாத்தா இந்த பொண்ணு மட்டும் எனக்கு ரெடி ஆயிடுச்சுனா ஐயா மாரியாத்தா இந்த பொண்ணு மட்டும் எனக்கு ரெடி ஆயிடுச்சுனா காலையில ஒரு குடம் மஞ்சள் தண்ணியும் பொட்டிக்கார கழுத்துல ஒரு மாலையும் போட்டு வந்து காலைல பொட்டிக்கார பள்ளி விட்டாங்க மந்தரக்கார அப்பா என்னுடன் பேசுவதற்கு இந்த ஊரான ஊர்ல இந்த நாடான நாட்டுல என்னுடன் பேசுவதற்கு ஒரே ஒரு குஞ்ச கூட காணுமே இல்ல மாமா கூதிச்சு கூதிக்கார மாமா கூதிக்கார மாமா பாப்பா குஞ்சு கேட்டுச்சு உனக்கு எத்தனை குஞ்சு வேணும் கருப்பு குஞ்சு வேணுமா வெள்ளை குஞ்சு வேணுமா முட்டை குஞ்சு வேணுமா சின்ன குஞ்சு வேணுமா எந்த குஞ்சு வேணும் குஞ்சு பாப்பா நீ என்ன கேட்டா குஞ்சு தானே கேட்டா எல்லா குஞ்சும் ஆசா பிள்ளைங்க போட்டு பாப்பா நீ ஒரு குச்சி போய் சேரும் நாம பிக்கப்ல போறோம் எங்க போறோம் போறால அந்த ஐயோத்தி பட்டணம் பிரிவுல உட்காந்துக்கிட்டு நாம குஞ்சு வியாபாரம் பண்ணணும் 2 குஞ்சு 10 சரி 4 குஞ்சு 20 குஞ்சு வியாபாரம் பண்ணி நம்ம படைக்கலாம் அது அல்ல என்ன பார்த்தா நீ பாட்டுல விட மாட்டியா ஏனா சரி என்னடா என் தம்பி பாரு உன்னை பார்த்தா பாட்டில் விட்டேன் நான் சின்ன பையன் இருக்கும் பாட்டில் விட்டேன் பாப்பா சரி பிரியா பாடி பிரியா வந்துச்சு எந்த பிரியா பாட்டு உள்ளார பூத்து நல்லா வந்துச்சு சரி இப்ப நான் பாட்டில் விட்டேன் ஏதோ பாட்டுக்கு சேதாரம் பிரச்சனை வேற பாட்டில் வாங்கிக்கலாம் சரி பொருளுக்கு சேதாரம் ஆயிட்டா ஐயோ பொருளுக்கு சேதாரம் ஆயிட்டா ஐயா இது எனக்கு வெல்டிங் வைக்க முடியுமா ஒட்ட வைக்க முடியுமா அண்ணா என்ன பார்த்தா நீ பாடினதான் போக மாட்டியா போயிடும் பாடியில போயிடும் நான் இன்னொரு 60 வருஷத்துக்கு நான் பாடியில போறேன் நான் முன்னால போயிடுவேன் சரி நீங்களும் முன்னால என் கூட வந்துருங்க அங்க மேல அங்க போனா என்ன பண்ணணும் மேல போனா நம்ம சுடுகாடு நாடகம் ஆகும் அப்படியா அண்ணா என்ன பார்த்தா பாடு ஆமா அப்படி கேளு பாப்பா உன்னை பார்த்த ஒரே ஒரு பாடல் எப்படி தெரியுமா எப்படி பழசிலே இல்லாம புதுசிலே இல்லாம நாடு சென்ட்ரல் விடு பார்க்கலாம் நடி சென்டர்ல கொஞ்சம் தடுமாறும் பாக்க வயசு சின்ன வயசு நடி சென்டர் பாட்டுனா ஓ பாட்டி உண்மைதான் பாப்பா உன் அழகான அழகி சரி எப்பேற்பட்ட அழகு தெரியுமா பாப்பா எப்படி என்ன பாப்பா எள்ளு மச்சா நீர தலையே
சொல்லட்டுமா? சரி. நீ மட்டும் என் கூட வந்துட்டா வந்தா உனக்கு என்னென்ன வாங்கி கொடுப்பேன் தெரியுமா? என்னென்ன வாங்கி தரவா? உனக்கு கால் கொலுசு வாங்கி தர, கம்மாலோடு சின்னிக்கு தர. சித்தி, கால் கொலுசு வாங்கி தர, கம்மாலோடு சின்னிக்கு தர. சரி. சித்தே, கருத்துள்ள கொண்ட ராஜ பாட்டடி. சித்தே, கருத்துள்ள கொண்ட ராஜ பாட்டடி. இந்த பாட்டை கேட்டு கதவை நீ சா சா சா. அண்ணா பாப்பா, இந்த பாடு சத்தியமா எனக்கு பிடிக்கலடா. பொம்பளைக்கு எங்க ஐயா இருக்குது? அண்ணா இந்த பாட்டு எனக்கு சத்தியமா எனக்கு பிடிக்கல. ஓ, பாட்டு பிடிக்கல. பாப்பா பிடிக்கல? இன்னும் பிடிக்கல. நம்ம வேற ஒண்ணு வச்சிருக்கோம் பாப்பா. என்ன பாட்டு? இங்க டாப் நாமே பைத்தியவா நாமகிரி பாடி செத்து போயிட்டானா? யார் வச்சிருக்கீங்க? டாப் டூப் காரி போயிடா பாடட்டி காரி. அண்ணா எப்படி இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படி எப்படி சமஞ்சது எப்படி கேள்விப்பட்டிருக்கா? அப்படியே அடுத்த முகாது கூட பாப்பா அது எப்படி டண்டன கட்ட அண்ணா பாப்பா போனால் போகட்டும். போட்டாலும் கட்டு நல்லா புரிஞ்சிட்டாங்க. எல்லாரும் போயிட்டா. போயா. பாப்பா ஐயோ பொம்பளைக்கு அதிகமான ஒரு விஷயம். மானக்கேடா தம்பி கம்முனு காலை நீட்டிடுவாங்க காலை வச்சேன் அப்படியா? என்னிடம் ஒழுங்கா பாரு. வார்த்தைகள் வேண்டாம். ஏய் என்ன அந்த பையன் மேல புரியுது ஏத்தி யாரத்துல விட்டுருவேன். ஓகே போகட்டும். ஏய் எங்க போறது? ஒழுங்கா பாரு போனால் போகட்டும். நாட்டுக்கு நாடு மகா நாடு. மகாநாடி பேரும் புகழும் வழங்கக்கூடிய ஆமாமா தாய் திருநாட்டின் பெயர் என்ன? எல்லாம் வட்டக்காடி. பட்டக்காடு. பட்டக்காடு என்றால் ஆமாமா நம்மளுக்கோ ஒரு தாய் திருநாளாக வேண்டும். திருநாடாக வேண்டும். ஆணாகி பிறந்த அப்பா மார்களுக்கும் அப்பா மரங்களும் ஆமாமா பெண்ணாகி பிறந்த அரும்பெரு தாய் உள்ளங்கள் தாய் அவர்கள் உள்ளவர்களும் கண்டிப்பா பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் ஆமாமா கடலை போல் அமர்ந்திருக்கிறார்கள். கண்டிப்பா. ஏன் என்ன காரணம்? ஏன் என்ன காரணம் கேக்குறா? இவங்களும் பணம் செலவு பண்ண தெரியல பாப்பா. சரி அவன் கூத்துக்காரன் 30,000 பணத்தை கொடுத்துட்டு சரி 30,000 பணத்தை கொடுத்துட்டு நீங்க கூத்துக்காரங்க வெடிஞ்சு போனா 1000 சம்பளத்து பிரிப்புங்க. ஆமா. இவங்க நைட்டுக்குள்ள கூத்து பார்த்துட்டு காலைல என்னத்து பிரிப்பாங்க? சரி என்னத்து பிரிப்பாங்க? அவங்களும் ஒண்ணு பிரிப்பாங்கடா. பிரிப்பாங்க? தூக்கத்தை பிரிப்பாங்க. எப்படி? எப்படி? அடி மச்சான்.
ஓஹோ. அப்படி அவங்க வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் கேட்பாங்க. அப்பதான் நினைப்பாங்க நாம ஏன்டா கூத்து வச்சு முப்பதாயிரத்துக்கு பணத்தை கொடுக்கணும், நாம ஏன் கூத்து பார்க்க போகணும் சரி அப்படின்னு காட்டாம நினைப்பாங்க. சரி இவங்க அப்படி நினைப்பாங்க. நீ உங்க ஊர்ல என்ன பண்ணுவ? எங்க ஊர்ல மாரியாத்த தெருவில் போட்டு திருவிழா மாரியாத்த திருவிழா எங்க ஊர்ல பாப்பா நான் தான் பாப்பா ஊரத்த கவுண்டர் ஒரு வாரத்துக்கு கவுண்டர். அந்த கவுண்டர் சரி எங்க ஊர்ல போய் எல்லாம் திருவிழா ரெடி பண்ணுவாங்க. எங்க சொல்லுவாங்க கவுண்டர் கூத்து வச்சலாம் கூத்து பத்தி பேசிட்டு 30,000 கூத்து தேவையில்ல. சரி ஒரு ரெண்டு கடை பிடிச்சு வெட்டுங்கடா சாப்பிடலான்றோம். பண்ணி பண்ணி பண்ணிய பிடிச்சி ஆமா பண்ணி பிடிச்சு வெட்டி கொடுத்துருவேன் நானு. அப்படியா? கூத்து வைக்க மாட்டாங்க நானா. சரி இந்த மாதிரியே இருந்தா எப்படா கூத்தாரோம் நாங்க இப்படி சொல்லிட்டு போயிட்டோம். பாக்குறீங்களா இருக்கிறாங்க, தூங்குறீங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? பாக்குறவங்க பாப்பாங்க. சரி தூங்குற என்ன தெரியுமா, வீட்டுல படுத்து கொசு தொல்லை இங்க வந்து படுக்கலான்னு ஒரு 10 பேர் படுத்துக்கிட்டாங்க பாப்பா. அப்படியா? ஏன் ஜெயமி அப்படி இல்ல பாப்பா. எப்படி பாரு பாக்குற கூத்து பாக்குறாங்க புள்ள, இவங்க புள்ள கோயிலுக்கு வரி கொடுத்தவங்க கூத்துக்கு வரி கொடுத்தவங்க கூத்து பாக்குறாங்க. சரி ஏன் கூத்து பாக்காத போயிடு காலைல வரி பண்ணி வேஸ்டா போயிடும் அப்படியே கூத்து பாக்குறாங்க. சரி தூங்குறாங்க பாரு, இவங்க புள்ள கோயிலுக்கு வரி கொடுக்காங்க கூத்துக்கு வரி கொடுக்காங்க. ஏன் ஏன் கூத்து பார்த்தா வரி கேட்கணும். ஆமா சரி அப்படி சரி பாராயா பாரு எங்க சந்திரன் சரி இவர்தான் வரி கூட வாங்கி ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் போட்டு வச்சுக்கிறது. சரி ஆட்டக்காரன் ஆட்டாடட்டும், ஆட்டக்காரன் ஆட்டம் நம்ம ஆட்டக்காரன் பக்கம் சூத்து கடிச்சவங்க தூக்கம் வரும், வேலைக்கு போயிருப்பாங்க, அதனால இருப்பாங்க. ஆகட்டுமா. சரி போன பக்கம் ஒரு ஊரில் இருந்தால் கண்டிப்பா கோயில் இருக்க வேண்டும், ஒரு ஆலயம் இருக்க வேண்டும். உண்மைதானே? கண்டிப்பாமா. அப்படி ஆலயம் இல்லை என்றால், கோயில் இல்லை என்றால் குடியிருக்க கூடாது, இருக்க கூடாது. அது ஒரு சுடுகாட்டுக்கு சமமானது. கண்டிப்பாமா. உண்மைதானே? கண்டிப்பா. அப்படி இருக்கும் பொழுது 10-20 என்று சொல்லி ஆமா ஒரு கோயிலை கட்டி கட்டி அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் முடித்து குடித்து 48 நாள் மண்டல பூஜை செய்து செய்தி 48வது நாளில ஆமாமா ஒரு இரவு புனித கதையாகப்பட்ட ஆமாமா தெருக்கூத்தி ஆள வேண்டும் சொல்லி கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றிருந்தாமல் அப்படி அழைத்திருக்காங்க. ஆமாமா அவங்க எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? ஆமாமா எப்படி அள்ளி கிளைகளத்து அது மேலதான் சாஞ்சிட்டு கார்த்திகா அவன் மேலதான் அண்ணன் தம்பி ராமராஜன் போலவும் ஆமாமா அக்கா தங்கை சீதாபுராட்டி போலவும் எந்த முகம் போனாலும் ஆமாமா தங்க முகமாக தான் திறமை வேண்டும் சொல்லி ஆமாமா ஸ்ரீ மாரியம்மன் கோபுரம் எப்படி ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை ஓங்கி வளர்ந்து வருகிறதோ அதே போல் ஆமாமா அன்னவர் குடும்பமும் பட்டி பெருகி ஆமாமா பால்பான பொங்கி பொங்கி எந்த முகம் போனாலும் ஆமாமா தங்க முகமாக தான் திறமை வேண்டும் சொல்லி ஆமாமா எல்லாமல் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். கண்டிப்பா. அது மட்டுமல்ல ஆமாமா என் வேடத்தை பாராட்டி பாராட்டி என் நாட்டத்தை பாராட்டி ஆமாமா 10, 20, 50 என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கு சொத்திலில் பாதி ஆமாமா எனக்கு பங்களித்திருக்கார்கள். ஓ எல்லாம் மொய் செஞ்சுக்கிறாங்க. ஆமா எப்பயோட வந்து கல்யாணத்துக்கு வந்து வச்சுட்டு உனக்கு கல்யாணத்துக்கு மொய் செஞ்சாங்க, அந்த மொய்யை எப்ப செய்வ நீனு? அவன் கல்யாணம் போய் செய்வேன். ஆமா அது மாதிரி அதே மாதிரி வேஷம் போட்டு ஆனாலும் அவன் மொய் செய்வான். அப்படி இருக்கும் பொழுது அனைத்து நல்லவர்களும் 16 செல்வங்களும் படித்து நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வங்களோடு இருந்து ஸ்ரீ திருப்பதி ஆலயம் எப்படி ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை செல்வங்கள் வருகிறதோ அப்படி அனைத்து உள்ளங்களும் நல்லபடியாக வாழ என்று சொல்லி ஸ்ரீ ஏழுமலையான் கோபுரம் எப்படி ஓய்வறி வந்துகிறதோ செல்வங்களோடு வாழ்ந்து வருகிறோம். அதே போல் அன்னவர் குடும்பமும் நோயற்ற வாழ்வு குறையற்ற சுரத்தோடு என்ற முகம் போனாலும் தங்க முகமாக தான் திறமை என்று சொல்லி எல்லா மலை இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நான் யார், என்னுடைய பேர் என்ன சொல்லட்டா? ஏன் உள்ளார போறாங்கன்னு போந்துக்கிச்சு இல்ல பொறுமையா நின்னு சொல்லு. ஏன் உள்ளார போறாங்க? அண்ணா நான் யார், என்னுடைய பெயர் என்ன, என்னால் என்ன தெரியும், உன்னால என்ன தெரியும் சொல்லு சாமி. நீ சொல்றது கேளுங்க.
சுந்திரவா அடிவமுள்ள அடிபமுள்ள அண்ணன் நன்னடந்து ஆமாமா பின்ன சளை கொள்ளுங்க சொல்லுங்க என்னுடைய பேராகப்பட்டது ஆமாமா மின்னல் ஒளியால் ஓ தாங்கள் பேர மின்னல் ஒளியா உண்மைதான் ஆகட்டுமா அப்படியாக இருந்தாலும் ஆமாமா 10 மாதம் 300 நாள் 3000 திசை வினாடிகள் நாடி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யார் தெரியுமா கண்டிப்பா சொல்லட்டா யாரு உங்க அப்பா அம்மா யாரு சொல்லட்டா சொல்லுவா எப்படி 10 மாதம் 300 நாள் 3000 திசை வினாடிகளிலே ஆமாமா என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யார் தெரியுமா யாரு மேகலோகத்தை அதிபதியை ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய மேகராஜர் என்னுடைய தந்தை ஆவார் கண்டிப்பா எப்படி மேகராஜனும் உங்களுடைய தந்தையா மேகராஜர் என்னுடைய தந்தை ஆவார் ஆ, மேகலாவதி என்னுடைய தாய் ஆகுவார் தாயாராக வேண்டும் அப்படி தாய்க்கும் தந்தைக்கும் நான் மட்டும் பிறக்கவில்லை என்ன யாருமா கூட பிறந்து என்னுடைய அண்ணனாகப்பட்ட ஆ, இடிமன்னன் பிறந்தார் ஓ இடி மண்ணன் டாடி ஆமா உங்க அப்பா சொன்னாரு ஆ. உங்க அண்ணன் இடிக்கிருத்தா சரி நீ இந்த மின்னல் வேணி அப்படியா நான் முன்னனால் எங்க அண்ணன் வருவார் மணிடன் ஓ மின்னலோட உங்க அண்ணன் இடிச்சிருவாரு உண்மைதான் ஏய் நான் டபிள்யூ பேசுறேன் கண்ணம்மா ஓய் அப்படியாக இருந்தாலும் ஆ, எனக்கு கல்யாணம் ஆச்சே எனக்கு கேட்டியா அத்தாம் அம்மா அப்படி நீங்க தாங்கள் மின்னல் ஒளியாக இருந்தாலும் சரி. உனக்கு திருமணம் ஆனதம்மா ஆயிடுச்சு அண்ணா சொல்லட்டா என்ன உங்க அப்பா நான் மாப்பிள்ளை பாக்குறேங்க கல்யாணம் ஆச்சுங்களா அண்ணா இது சொல்லாத ஓ நீங்க காதல் விட்டுங்களா ஏய் ஊமா காதல் திருமணம் ஓ காதல் விட்டு சௌபத்துக்கண்டா காதல் திருமணம் திருமணம் எப்படி திருமணம் செய்து எப்படி தெரியுமா? நடந்தது சொல்லட்டா சொல்லுவா
கண்ணம்மா, இந்த காந்திர திருமணம் ஆமாமா எப்படி செய்தேன் தெரியுமா? எப்படி செய்தாய்? என் அண்ணனால் வந்த செய்தி கண்டிப்பா எப்படி எப்படி தெரியுமா? முந்தி ஒரு நாளிலே ஆமாமா என் மன்னவராகப்பட்டவர் பாண்டவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி பாண்டவரை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி பாண்டவர்களை ஜெயிக்கும் என்று சொல்லி ஆமாமா பாஸ்பதாக்களை பெறுவதற்காக சிவனிடம் ஆமாமா தவம் செய்தார். தவம் செஞ்சாரு. அப்படி 90 அடி செப்பு கம்பத்தில் இருந்து ஆமாமா தவம் செய்கின்ற வழியில அதாவது துரியமன்னன் பார்த்தார். ஆஹா, என் தம்பியாகப்பட்ட அர்ஜுனன் பாஸ்பதாக்களை பெற்றுவார் என்று சொல்லி என் அண்ணனாகப்பட்ட இடிமன்னனை விட்டு 1000 இடியாக சேர்ந்து பேரிடியாக அர்ஜுனன் மேல உருளும் என்று சொல்லி துரியமன்னன் கட்டளையிட்டார். ஆமா, அப்படி என் அண்ணனும் ஆஹா 56 தேசத்துக்கும் அதிபதி. உண்மைதானே? 56 தேசத்துக்கும் அதிபதி. அவர் சொன்னால் நம்ம செய்ய வேண்டும். அதனால அவர் சொல்லுக்கு மீறி தவறுகள் எதுவும் இல்லை. கண்டிப்பா 1000 இடியாக சேர்ந்து ஒரே அடி பேரிடியாக அர்ஜுனன் மேலே விட்டார். அப்புறம் அர்ஜுனாகப்பட்டவர் பார்த்தார். அந்த இடியாகப்பட்டதை தூக்கி கக்கத்தில் வைத்து விட்டார். கக்கத்தில் வைத்தார். அப்படி கக்கத்தில் வைக்கும் பொழுது, ஏ அர்ஜுனா, என்னை விட்டு விடு, கண்கள் பிதுகின்றது, கண்டிப்பா தலைகள் 1000 சுக்காக வெடிக்கின்ற போல் இருக்கிறது, என்னை விட்டு விடு அப்படி சொல்லி இருந்த போது, டே இடிமன்னா, உன்னை நான் விடுவதாக இருந்தால் எனக்கு நீ என்ன தருவாய்? அப்படி கேட்கின்ற மாதிரியாக அப்படி அர்ஜுனாகப்பட்டவர் கேட்டார். அப்படி உனக்கு கொடுப்பதாக இருந்தால் என்னுடைய தங்கையாகப்பட்ட மின்னலொலி இருக்கிறார், அவளுக்கு உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற வகையில் இதுக்கு எந்த சாட்சி? எப்படி? இதற்கு என்ன சாட்சி? கண்டிப்பா இதோ சங்குமுள்ளும் கரையானும் சங்குமுள் எப்பயுமே இடி இறங்காது. கண்டிப்பா கண்டிப்பாமா. அந்த 1000 இடியாவும் சேர்ந்தது பேரிடியாக எங்கே விழுந்தது? அந்த கரையான் மேல விழுந்தது. அதனாலதான் முன்னாடி கருப்பாக இருக்கும். கண்டிப்பாமா. இப்பயுமே பாருங்க, முன்னாடி கருப்பா இருக்கும் கரையானுக்கு. ஆமாமா. அந்த 1000 இடியும் அந்த கரையான் மேல் விழுந்தது. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு 5 சிறு வயது. எப்படி? 5 சிறு வயது. அறியாத பருவத்தில் நான் திருமணம் செய்தேன். கண்ணம்மா, எனக்கு திருமணம் செய்து 9 வருட காலங்களாக ஆயிருதே கண்ணம்மா. இன்னும் நான் கணவனை பார்த்ததில்லை. 9 சும்மாதான் இருக்கிறியா? உண்மைதான். நிஜமாவா? ஆமாண்ணா. என் பொண்டாட்டியும் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டா போதும். போன் பண்ணி எப்ப வீட்டு பக்கம் எப்ப வருவ? எப்ப வீட்டுக்கு வருவ? என் பொண்டாட்டி ஒரே ராவடி. சரி 9 வருஷம் பார்க்காத இருக்கு. என்னைக்கு என்ன திருமணம் செய்தாரோ அன்னிலிருந்து இன்று நாள் வரை மன்னவர் வருவார் என்று வலி மீது விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறேன். இன்னும் வந்த பாடு காணோம். ஆமா. சரிம்மா, இந்த கல்யாணம் பண்ணது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியுமா தெரியாதாயா? தெரியாது அம்மா. கை கொடு. இப்படிதான் ஜம்மி இருக்கணும், இவங்களும் அப்படித்தான் இருக்கணும். அப்பா அவங்களுக்கு தெரியாத கல்யாணம் பண்ணிக்கணும். செலவு இல்லாத வேலை. ஒரே புள்ளி மட்டும் பெத்துக்கிட்டா போதும். அப்ப மாதிரி தாத்தா பேரன் அவங்க தூக்கிக்குவாங்க. செலவு மிச்சம். நானும் அப்படித்தான் 500 வருது ஒரு 1000 கிடைக்கும்னு தேடிக்கிட்டு இருக்கேன். கேக்குறேன். நாம இங்க இருந்து சந்தைக்கு மாடு பிடிக்க போறோம். நாம எப்பயாற்பட்ட மாட்டை பிடிக்கிறோம்? நல்ல மாடு. எத்தனை பல்லு? ஆமா. ஒண்ணு கண்டு போட்ட மாடு பிடிக்கிறோம். ஆமா. ஒண்ணு சென மாடு பிடிக்கிறோம். பால் ஊத்துறது பிடிக்கிறோம். செனலாத மாட்டை பிடிச்சிட்டு வந்து நம்ம பால் கறக்க முடியுமா? நம்ம வயசுக்கு முடியாது. ஆயா 2 பிள்ளை பெத்து இருக்கோம். அப்படிதான் ஆயா தொலை விட்டு இருக்கிறேன் நானு. சரி, வருமானம்? ஆயா ஓயா பணம் வருது. மாசம் கண்டா 1000 ரூபாய் வருது. ஆயாவுக்கு 1000மா? சரி. எனக்கு கூத்துக்கு வந்து ஒரு 1500. சரி. ஆக மொத்தம் 2500. அது மட்டும் இல்ல சாமி, இப்ப இருக்கிற பொம்பளைங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை வந்துடுச்சு. ஆமா. என்ன வேலை? ஏரி வேலை. தப்பா சொல்லாத. கவர்மெண்ட் வேலை. கடவுளே,
ஐயா போய் இவங்க பண்ற பாடுகள் இருக்குத இவ்வளவு பெரிய வானல் தூக்கிக்கோங்க மறுச்சட்டி தூக்கிக்கோங்க சரி. சாப்பாடு ஆயா 3 கேரியர் இவங்க போய் மண்ணு வீட்டு கடையில போட்டு கரையை கட்டுது 3 கேரியர் சாப்பாடு ஏடியே டைம் ஆச்சுடி எவ்வளவு உழைப்பு தெரியுமா? என்ன உழைப்பு என்ன மண்ணு காலையில 9 வர்றாங்க. மணிக்கு போனா சாயந்தரம் 3 மணிக்கு தான் வர்றாங்க. எவ்வளவு உழைப்பா இருக்கும். காலையில எத்தனை மணிக்கு போவாங்க? 9 மணிக்கு. 9 மணிக்கு போவாங்க. சரி. அத சொல்லுங்க. அது வந்துச்சு. என்னங்க வந்து 300 கூலி. ஏன் போட்டு களை வெட்டணுமா கூலி வேலைக்கு போனா? முதுகு குமைக்கணும், முதுகு வேலை கொடுக்கணும். இடுப்பு வேலை கொடுக்கணும். இங்க போனா கூலி தான் போறதில்ல. சரி. என்னத்தையும் வானல 2 மட்டும் போய் போட்டு மேல போய் சேரும். கையெழுத்து மட்டும் போட்டாங்களா? பணம் ஏறமாடி அங்க பொண்ணு பார்க்க போனாங்களா மௌனுக்கு என்னடி ஆச்சு எப்ப பொண்ணு தராங்க ஓடி நடிக்காதுடா என் மௌனுக்கு பொண்ணு கேட்க போன குடிகாரடி சொல்றேன் இவங்க கூட நைட்டு அவங்க பேசிட்டு அவங்க கூட நைட்டு சரி. ஐயா நானும் ஒரு 5 நாள் ஏறி வேலைக்கு போனேன் சாமி நீ போன. போனேன். சரி. ஓ ஆட்டலையே. நாடுகள் ஏறி வேலைக்கு போனேன் 5 நாள் போனேன். சரி. 5வது நாள் வந்து எங்க அம்மா காலிலே விழுந்துட்டு நானு அம்மா தாயே நீ நம்ம பேசிக்க சாமி நம்மளால மல்ல அடிக்க முடியல மல்ல அடிக்க முடியலையா? ஐயோ அவங்களோட முடியல. ஓ மாரடிக்க முடியல. மாரடிக்க முடியல. சரி. நீ நம்ம பாத்துக்கிட்டேன் சாமி அப்பா அப்பா உங்களை போல வேலை முடியாது சாமி வேறு என்ன வேறு அப்படியா? ஆமாம்மா. சரி. இப்ப நான் எதுல விட்டேன்? அதிர்த்து சாமி விட்டாரு எதுல? அதிர்த்த விட்டேன் எரிவல்ல எதுலடா? அதிர்த்த ஆயா விட்டேன் அப்படி இருக்கும் பொழுது ஆமாம்மா காந்தரம் திருமணம் செய்தேன். கண்டிப்பா அன்று நாள் முதல் இன்று நாள் வரை வரையிலும் என் தந்தையாருக்கும் தாயிருக்கும் தெரியாது. கண்டிப்பா இந்த மாங்கலியாகப்பட்டது ஆமாம்மா ஒன்னு நான் உள்ளேத்தான் மறைத்து கொண்டு வருகிறேன். ஐயா உள்ளே வச்சுக்க சாமி வெளியே போட்டா செட்டில் ஏற்படுத்துறோங்க ஆளு சரி. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நீங்க வந்த காரணம் என்ன? அம்மா உன்னுடைய தந்தையும் தாயாரும் உன்னை வரும்படி கட்டளை. அப்படியா? ஆமாம்மா. சரி கண்ணம்மா. அம்மா இதனால வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒத்து போய்க்கலாம். நாம 2 ஒத்து போய்க்கலாம். தாயாரி 2 பேரும் ஒத்து போய்க்கலாம். ஐயா கை பிடிக்காது சாமி நீனும் வயசு பொண்ணு நானும் வயசு பையன் இப்ப தள்ளியே நின்னுக்கலாம். சரி. உங்க அப்பா அம்மா ஐயா மகாராஜா சத்தமா கூப்பிடாதீங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும். என் தாயும் தண்ணியும் கூப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த திருமணம் செய்தது நீ சொல்லாதா? நான் சொல்ல மாட்டேன் சாமி. நம்ம டீசன் தானே ஃபேமிலி. சரி. ஐயா எஜுகேட் ஃபேமிலி. ஆயிரம் தான் இருந்தாலும் உன்னை தப்பா செய்தாலும் என்ன மன்னிச்சிரு. இந்த திருமணம் ஆனதை மட்டும் என் தாயிடம் என் தந்தையாரிடம் சொல்ல வேண்டாம். நான் எதுக்கு ஆயா சொல்றேன் உங்க வீட்டு உப்பு தண்ணிக்கிட்ட நான் யாரும் சொல்றேன் நம்ம தலைவிதியா. சரி உன்னை நம்புறேன். என்ன நம்பு. சரி. நீ காலில் வெடிஞ்ச உடனே போய் சேர்த்தோம் ஐயா மகாராஜா மகளை மின்னல் அழைத்து வந்து விட்டாயா? நானும் ஊரு உலகத்துல பொண்ணு பார்த்தேன் மகாராஜா. அவளை போல உத்தினி பத்தினி செவடியார பார்க்கலாம். உத்தினி பத்தினி ஆமா என் மகன் எப்படிங்கிறா? உத்தினி பத்தினி அம்மாட்டு வேற ஒரு வார்த்தை வந்துச்சு. நானும் அப்படிங்க கதை திறக்க மாட்டேங்குது. எதுக்குடா? நாம கதை தட்டி பார்த்தாலும் யாரு எதுக்கு வந்து அடிக்காது. அவ்வளவு மரியாதை. கண்ட நாயில உள்ள வந்திருந்தா மகன் அவ்வளவு மரியாதை அவ்வளவு டீச்சர் வளர்க்கிறா சாமி. மகளே மின்னலே மகளே தந்தையே நீ பிடிச்சு கொஞ்சம் இந்த நேரத்துக்கு உன் பொண்டாடி பிடிச்சு அடிப்பா. நாமளும் ஏதோ ஒன்று இறுக்கி பிடிச்சிருக்கோம். அங்க யாரு கூட்டுல யாரு பாக்குறா? யாரு பார்த்தா நமக்கு என்ன ஐயா வேலை? நாம ஒரு ஏக்கரா காடு வச்சிருக்கிறோம்.
நாம தரிச்சு போகும்போது கூட காட்டுல பிள்ளி அறி போதாயா சரி நாம பண்ணி மண்ணானா அடுத்தும் பண்ணி மண்ணானா ஆனா வெள்ளாம மட்டும் நம்ம பேர்ல ஒப்பட்டி போதும் சரி இப்போ அந்த வேலைக்கு போறதில்லையா அந்த வேலைக்கு போறதில்ல இது பாத்துட்டு இருக்கா அப்பா மகளே அப்பா உன்னப்பா எங்க மாமா அழகா இருக்குது.
சூப்பரா அப்பா மகளே அப்படியாக இருக்கும் பொழுது ஏண்டா இல்ல சாமி இல்ல சாமி ஐயா மகாராஜனா தொடர்ந்து கோச்சிக்காதங்க அம்மா இது நீ என்ன பெத்தா அப்புறம் முக லட்சணம் ஒண்ணும் முக லட்சணம் வழியே ஊடல யார் முகம் போல இருக்குது அப்பா தாயே உங்களுடைய திவ்ய புறப்பாதங்களுக்கு மல்லிகை முள்ளிகை வெட்டிவேர் பாரிஜென்று சொல்லக்கூடிய வாசிதான மலர்களை கொண்டு வந்து பன்னீர் வாழ் கால் கழுவி ஏன் சாமி பன்னீர்ல காது கழுவுன நாராது அடி வாங்குறது என்ன அடி வாங்குறது பன்னீர் காது கேட்க மாட்டேங்குது சாமி ஒரு காது கேட்காதா ஒரு காது கேட்காது இன்னொரு காது சீக்காது ஓக்காது ஓய் ஓய் காது ஓய் ஓய் காது கிளம்பு அப்பா அப்படி இருப்பினோம் சரி போட்டு பட்டு முந்தாரியால் குறைத்து அம்மா தாயே உங்களுடைய திவ்ய பற்பதங்களுக்கு மகனே மின்னலே அப்பா தாய் தந்த வாழ்த்தாளுடைய சவத்து முடிந்தால் அப்படியா அடியே மகளே அப்பா அடி சத்தால சிரிக்கி உங்க ஐயோ மாட்டிக்கிட்டு கீர்த்தி தலையடிக்குது கீர்த்தி கீர்த்தி டேய் எவனை கண்டு என்னன்னு போட்டு ஏய் கையிடுறோம் எனக்கு அடுத்தபடி நீ நினைக்கிற அதனால உன் மகன் நான் கட்டிக்கிட்டு சொல்றியா மகளை கட்டிக்கிறியா ஏய் அவ பக்கம் வரது கூட ஒண்ணும் தகுதி இல்ல சரி என் மகன் மின்னலுக்கு திருமணம் செய்யலாம் தானே இந்த கூட்டம் சொன்ன ஆமா ஜாமி அவ கழுத்துல மஞ்சள் கயிறுல எங்க கொண்டாடி ஓத்தமாவும் போடுறான் எப்படி வந்து கேளு பாப்பா எப்படி பாப்பா வந்துச்சு எப்படி பாப்பா வந்தது இது எனக்கு தெரியாது எல்லாம் எங்க அம்மா தான் தெரியும் அப்போ அவங்க அம்மா நாலு அடி வாங்க கையை கொடுங்க ஒரு குடும்பம் அரிதான குடும்பம் நானும் ஒரு ஊரை தேடினானா அம்மா காரி மாவுளை கூட்டி கொடுத்து ஏய் அன்பா ஒரு ஆணாக பிறந்தார் 1000 வேலை இருக்கும் வெளியில எங்க போயிடுறோம் வீட்டுக்கு வரமாட்டோம் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படி இருக்கும்போது வீட்டுல சொல்லுவாங்க தாய தண்ணி தடத்துல பார்த்தா வீடியோ பொண்ணு கேட்க மாட்டேன் எப்படி பழமொழி தண்ணி தடத்துல அப்படி போல யாருக்கு கொண்டு வருவாங்க தலைப்பான வச்சு தலைக்கு கீழே பார்த்து பார்த்தா போவாங்க இது மேல போய் அடிச்சு இல்லடா ஏய் ஆண்கள் வெளியே எடுத்து போயிடலாம் ஒரு 4 பக்கம் போலாம் ஆமாங்க பெண்ணு வீட்டுல என் மனைவி தான் பாத்துக்கணும் கண்டிப்பாங்க பிள்ளை கழுத்துல தாலி இருக்குது யாரோ ஒரு வார்த்தை சொன்னானா போடி போ வீட்டுக்காரன் செத்து போவா உன் மகளாகிய மின்னலி கழுத்துல மாங்கல்யம் இருக்கிறது அது எப்படி வந்துச்சு ஏண்டா ஒரு பக்கம் பருவம் வந்துட்டா ஒரு அப்பா கூட மகனை தொடக்கூடாது கண்டிப்பாங்க சரியா அதான உண்மை அதாங்க மரியாதை பெத்த தகுப்புனா இருந்தாலும் சரி ஆமாங்க அவனை தொட்டு பேசக்கூடாது இப்ப இப்ப இருக்கிற காலத்துல ஆமா. அப்பா போய் மவனத்து ஒதுத்துல மவன் வந்து அப்பன் அடிக்கிறான் நடக்குது உண்மைதானே அப்படிதான்
மக குளிச்சால்னா இவ தானே கூட இருப்பா. பாத்ரூம்ல போய் நாங்க போய் அம்மனை ஒரு மகனுக்கு இவ தானே தோணா, ஒரு பெண்ணுக்கு பெண்ணு தானே தோணா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது அடி? தெரியுமா? தெரியுமா? அடி சண்டால உட்காருங்கடா. அடி வாங்க வாங்க வாங்க.
மகாராஜா நீங்க யாரு ஒரு நாட்டு ஆளக்கூடிய மன்னன் நாட்டுக்கு மன்னன் வீட்டுக்கு ராஜா அது அதுக்கு 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 ஆண்டாங்க வீட்டுக்காரரு ஒரு நாட்டு ஆளக்கூடிய மன்னனே நீங்களே கேளுங்க ஒரு நாட்டு ஆளக்கூடிய மன்னனே வீதியில போட்டுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளை இந்த அடி அடிக்கிறீங்களா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க நான் ஒரு நாட்டு ஆளக்கூடிய மன்னனே மனைவி வீதியில போட்டு அடிக்கிறேன்னு தப்ப நினைப்பாங்க நினைக்க மாட்டாங்களா சும்மா அடிக்கிறேன் தப்பா நினைக்க மாட்டாங்களாங்க நேரா வீட்டு போட்டு போ கதவு சாத்து பெட்டு கொண்டு போ ஜன்னலை சாத்து பெட்டு போட்டுக்க பெட்டுக்கு மேல பாய் போட்டுக்க பாய் ஒண்ணு போடாது பாய் போட வலுக்கும் சால்வு போட்டுக்க நிக்க வச்சடி படுக்க வச்சடி 4 பேர் நில்லுங்க 4 பேருக்கு முன்னால அடிக்கிறீங்க எப்படி உங்க ஆம்பளை கோவம் வரும் அந்த ஆக்ரோஷத்துல அடிக்கிறீங்க ஏதோ படாத இடத்துல பட்டு எப்படி மாத்தாங்கப்பா படாத இடத்துல பட்டு பட்டு படுதா விட்டா உன் முன்னாடி யாரு போமா அவனை கூப்பிடாத இங்க அடிக்கிற அடி இங்க அடிச்சிருந்தா 100 பிள்ளை இருக்கும். அப்படியா சூப்பருங்க என்னோட கோச்சிங் இந்த கேள்விக்குங்க மனைவி கேட்ட கேள்வி என்ன கேட்டிருந்தா கேட்டுதா நான் பொட்டு கால் திரி சேர்த்து மகளோட கழுத்துல தாலி இருக்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா பைத்தியமா எங்க காடுகளால நான் போட பவுன் தான் இருக்குது. பவுனா உனக்கும் கண்ணு போயிட்டா மகாராஜா உனக்கு தெரியுதா இல்லையாடா மகாராஜா எனக்கு எனக்கு இப்ப 2 தேர்த்துங்க என்னடா மேல 2 தேர்த்து ஏண்டா மக கழுத்துல மாங்கலிங்க தான பாறானா 2 நீங்க என்ன கேட்டீங்க உனக்கு தெரியுதான்னு கேட்டீங்க எனக்கு மேல இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் 2 தெரியுது அப்படி என்ன ஒரு தாடி தெரிஞ்சு கேக்குறியா ஏய் தொட்டு பேச கூடாத மகளா இது என்னடா மகாராஜா இது என்னடா மகாராஜா எங்கடா கை தொடுறா இது என்னடா மகாராஜா இதெல்லாம் ஓல்டு பவுனுங்க பவுனா ஓல்டு பவுன் டேய் நல்லா பார்த்து சொல்றேன் மகாராஜா உன் மவனை எவனோ போட்டான் அதான் கண்டுக்கா ஏய் நீங்க எது கேக்குறீங்க உன் கழுத்துல இருக்கக்கூடிய மாங்கல்ய மாதிரி எப்படி வந்தது அப்பா நீங்க முட்டையா திண்டு முட்டாளா தான் பேசுறீங்களா எல்லாம் போய் முட்டையை திருடி போட்டான் இல்ல அறுவாலையா தான் பேசுறீங்களா சரி இந்த தாலி எதுக்கு வந்தது தெரியுமா எப்படி வந்தது போன மாசம் எனக்கு மண்ண மராயின்னு எனக்கு வந்துச்சு இல்ல சரி அதனால என் அம்மாவோட தாலி எடுத்து என் கழுத்துல போட்டாங்க எங்க அம்மா தாலிக்குதான் பாருங்க பாக்கலாம் அப்படியா உன் தாயோட தாலியை நான் போட்டிருக்கேன்னு சொல்றேன் ஆமா அப்படின்னு அதை கழட்டி எறி எரிடி சூப்பரா கழட்டி அம்மா தாலி தான் சொல்றா அப்ப அதை கழட்டி போடலாம் கை கொடு மகாராஜா இப்பதான் கரெக்டான பாயிண்ட்ல பிடிக்கிறேன் சூப்பர் தாலி அப்படினா தாயோட தாலி நான் கழட்டி என் கையில கொடு இல்ல மண்ண மாதிரி ரெடி ஆச்சுங்க நேச பாத்து நேச பண்ணிக்கிறதுக்கு ஏய் அப்பா சேடமப்பா ஏன் வேண்டாம் ஏன் வேண்டாம் நீயும் போட செஞ்சிட்டியா வந்து வந்துருக்கோ அவங்க திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்ப போட்டு தாலி இந்த தாலி எப்படி வந்ததுன்னு கேக்குறீங்களா கொடுக்கறத கொடுத்தாதான் சொல்றான்
பாரு அழு அடி வாங்குது பாவம் அழுகுது. யாரு அரியா பருவத்தில சரி காந்தர திருமணம் செய்தேன் தந்தையே. 5 சிறுவயது அறியாத பருவத்துல காந்தர திருமணம் செய்தேன்னு சொல்றல. உண்மைதான். காந்தர திருமணம் செய்து எவ்வளவு நாள் ஆகுது? 9 வருட காலங்களாக ஆகிறது தந்தையே. என்னது 9 வருட காலம் ஆகிறதா? உண்மைதான். ஒரு தாய் தந்தை மேல மரியாதை இல்லாம இருந்தா ஆமாம் சாமி சொல்லுங்க கொஞ்சம். 9 வருஷமா நமக்கு சொல்லாம இருந்திருப்பானே. நானும் 9 வரைக்கும் 8 பிள்ளை எடுத்து போட்டுக்கலாம். அன்று தினமே சொல்லியிருந்தா இதுக்கு ஒரு நாவல் ரெடி பண்ணிருக்கலாம். உண்மைதாங்க. தாய் தந்தை மேல மரியாதை இல்லாதனால 9 வருஷமா தாலி மாற்றி வந்திருக்கான். கண்டிப்பா. அப்ப இவனுக்கு உயிரோட ஒண்ணுமா? சாமி வேண்டாம் சாவாடி கடன் பொழைக்காச்சு உள்ள இருக்கு. டேய் ஏண்டா தாய் தந்தை பேச்சு கேட்காத பிள்ளை இறக்கறதோட சாவதும் என்றா? சரி காந்தர் திருமணம் செய்து 9 வருட காலம் ஆகுதுன்னு சொல்றல. உண்மைதான். ஆனாலும் அழகமண்ண அர்ஜுன் மகாராஜா எங்க இருக்கிறான்? அவர் எங்க இருக்கிறான்னு தெரியல. அப்படியா? காந்தர் திருமணம் செய்து போன ஒண்ணும் வரவே இல்ல. உண்மைதான் தந்தையே. சரி அப்படின்னா போன யாரால என்ன அங்க இருக்காங்க. ஏதோ கல் அடிச்சுக்கின்னு செத்துருப்பாங்க. மந்திரி இப்ப போன பைக்கிட்டு போனது நல்லபடியா வீடு போய் சேர முடியல. 9 வருஷம் அவன் செத்துப்பான் சொல்லு மாப்பிள்ள 9 வருஷமா வராது இனிமேல வர போறதுல. தாலி கட்டிட்டு கூட உங்களுக்கு நான் மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா வேண்டாம் தந்தையே. வேண்டாமா? அப்படின்னா வெறும் தாலியை மட்டும் வச்சுட்டு உன்னை வீட்டுல உட்காந்து நான் பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டப்பட்டு பாத்துக்கிட்டு உன்னவ உண்மையில தானே? இல்ல 9 வருஷமா வராதுன்னு இனிமேல வர போறானா? வரமாட்டான்ல. தாலி கட்டி போடு. வேண்டாம் அப்பா. அந்த கடைசி தாலி கட்ட வேணாம்னு சொல்றியே. அவன் தான் உனக்கு பிடிச்சிருக்குதுன்ற. அவன் வரணும்னா நான் என்ன செய்யணும்? இந்த என்ன பண்றது? பெத்து தொலைச்சிட்டோம். அப்ப நாம தான் எதுவும் பண்ணி ஆகணும். உண்மையிலக்கா நீங்களும் பண்ண முடியாதுங்க. மரும ஒண்ணும் தந்தையே. ஒரு தந்தை சாகத்துல அதுக்கு நாம தானே ஒரு வழி பார்க்கணும். பாத்துக்கலாம். பொண்ணு கெட்டு போச்சு. பொண்ணு கேட்டு நான் வாழ்க்கை கொடுக்கணும். எப்படி தெரியுமா? இப்படி இந்த தாலியை கழுத்தை விட்டு இறங்கினால் ஆலக்குழி வெட்டி அக்னி தீ முட்டி அந்த அக்னியிலே நான் விழுந்து விடுவேன் தந்தையே. அப்படியா? இவ்வளவு காலமா வளர்த்தி நான் கொள்வதற்கே நாங்க பெத்து வளர்த்தோம். இல்ல சாமி. டேய் நானே ஒரு வழி சொல்றேன். நான் தான் தூக்கி போட்டுங்க. ஏண்டா என்னத்தான் இருந்தாலும் மக தப்பு செஞ்சுட்டா. ஆமாங்க. நாம தான் ஏதோ வழி பார்த்து ஆமாங்க. அவளை அவங்க கூட சேர்த்து வைக்கணும். உண்மைதானக்கா? நாம மாமா வேலை பார்க்கணுங்கிறேன். மகளே அப்பா உனக்கு
நம் நாட்டிலே ஒரு கலியா மண்டபத்தை கட்டி தருகிறேன். சரி 48 நாள் சிவனை கோரி மண்டல பூஜை செய்தா அந்த ஆனாலும் அர்ஜுன மகாராஜா வருவான். அதாவது உன் மன்னவர் அர்ஜுனன் எப்படி சிவனை கோரி வரம் செய்தாரோ ஆமா அதே போல நீங்களும் 40 நாள் மண்டல பூஜை செய்து அந்த 48 மண்டல பூஜையில ஆமா மன்னர் வருவார் என்று மண்டல பூஜை செய்ய வேண்டும். நான் வந்து எழுப்புனாலும் மண்டல பூஜை கிடக்கூடாது. சரி ஒரு பசு வந்தாலும் பூஜை கிடக்கூடாது. தாலி கட்டிய கணவனே வந்தாலும் பூஜை நிக்க கூடாது. சரி அப்படி இதுக்கு எல்லாம் சம்மதம்னு சொன்னா உனக்கு நான் கலியா மண்டபத்தை கட்டி தரேன். சரி சரியா? அப்படி ஒரு வேளை 48 நாள் மண்டல பூஜை செய்தும் ஆனாலும் அழக மண்ண வரலையா நான் சொல்றேன் நீ கழுத்து நீட்டணும். கண்டிப்பா இப்படி சபதம் வந்தா காலகணம் நீங்க அப்படியா இதுக்கு சம்மதம் வந்தா உனக்கு இப்போதான் கலிக மண்டபத்தை கட்டி தர. நீ சிவனை கோரி பூஜை செல்ல வேண்டும். தந்தையே இதோ 9 மன்னவர் வருவார் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். சரி இன்னும் என்ன ஒரு 48 நாள் தானே. சரி 48 நாள் மண்டல பூஜை நான் செய்கிறேன். சரி அப்படி மீறி வராவிட்டால் தந்தைகள் சொல்லப்படியே நான் சேர்க்கிறேன். ஏனென்றால் தாய் தந்தை கேட்கும் கேட்காதீங்க தருதல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆமா அதனால நான் உங்கள் பிள்ளை அப்படிதான். எப்படி தெரியுமா உங்கள் வார்த்தைக்கு நான் கட்டுப்படுகிறேன். உங்கள் வார்த்தை சுத்தமாகட்டும். சரி நீ அப்படி 48 நாள் மண்டல பூஜை கலிக மண்டபத்துக்கு போக வேண்டும். சரி மந்திரி ஐயா என் மகளுக்கு தேவையான பூஜை இதெல்லாம் ஏற்பாடு ரெடி பண்ணி கொடுத்துரு. அது மட்டுமல்ல நீ போ மந்திரி. என்னத்தான் இருந்தாலும் சரி ஆமாங்க ஆனாலும் அழகமண்ண எங்க இருப்பா அர்ஜுனா? அவன் எங்க இருக்கா நம்ம என்னன்னு தெரியும். எங்க அப்பனே தொலைவுற நானு அவங்களோட நாடா அஷ்டாபுரம். ஆமாங்க அஷ்டாபுரம் சொல்லக்கூடிய இந்திரபுரத்துல இருப்பான். அதனால ஆமாங்க இந்த தந்தையார் கடமைக்காக ஆமா எதுக்கும் ஒரு மிருகத்தை அனுப்பிடுவோம். ஒரு நிருபம் எழுதி அனுப்பணும். ஆமா இருங்க இப்பதான் திறந்து விடணும். சொல்லுங்க ஸ்ரீலா ஸ்ரீ நீங்க தான் சிரிக்கிறான். சிரிக்கோட சொன்ன நீங்க தான் சிரிங்கங்கிற சிரிங்க. எப்பவுமே அதை பிள்ளை சிரி போடுவாங்களா அந்த மாதிரி. ஸ்ரீலா ஸ்ரீ ராஜ கணம் பொருந்திய ராஜ கணம் பொருந்திய மேகலோகத்தை அதிபதியாக ஆண்டு வரக்கூடிய மேகராஜ எழுதக்கூடிய மிருகம் என்னவென்றால் இருவருக்கு மூத்தவர் இருவருக்கு இளையவர் என்று சொல்லக்கூடிய நடு பிறந்தாகிய ஆனாலும் அழகமன்ன அர்ஜுன மகாராஜா என் மகளாகிய மின்னல் ஒளியை என்னுடைய மகளாகிய மின்னல் ஒளியை எழுதுற என்னடா என் மகளாகிய மின்னல் ஒளியை காந்திர திருமணம் செய்து 9 வருடங்களும் ஆகிறது. அன்று போனவன் திரும்பி வரவில்லை. அதனால என் நாட்டுக்கு வந்தால் ஆச்சு. இல்லை என்றால் என் மகனாகிய இடிமன்னனை விட்டு இந்திரபிரஸ்து மீது படையெடுத்து வருவேன். இது யாருக்கு எழுதக்கூடிய மிருகம்? பாண்டவர் குடும்பத்தில் முதலாக பிறந்தாலே தாரா புகழ் படைத்த தர்ம பூபதி. எப்படி எழுதுறது? தாரா புகழ் படைத்த தர்ம பூபதி. தாரா புகழ் படைத்த தர்ம பூபதி. நீதி நேர்மன் நியாயம். நீதி நேர்மை நியாயம். தர்மம் தர்மம் அனைத்துக்கும் கட்டுப்பட்ட தர்ம பூபதிக்கு எழுதக்கூடிய மிருகம். தர்ம பூபதிக்கு எழுதும் நிருபம். வந்தாலாச்சு வரவில்லை என்றால் என் மகனாகி இடிமன்னன் உன் நாட்டின் மீது படையெடுத்து வருவான். நாட்டின் மீது கொடையெடுத்து படையெடுத்து வருவான். படையெடுத்து வருவான். எழுதிட்டியா? எழுதிட்டுங்க. இந்த மிருகத்தை எப்படி போய் கொடுப்ப? எப்படி போய் கொடுப்ப? அதெல்லாம் டேய் அழிடாதா. அது அழிடாதே. டேய் ஏய் அதெல்லாம் அழுதாதடா. நான் லப்பர் வச்சிருக்கேன் ஒரே அள்ளி. சரி நடந்து சென்றால் லேட் ஆகும். அதனால என் மாமாவாகிய வாயுதேவனோட கொடுத்து காத்தாக்கப்பட்டது வேகமா தானே போவோம். வாயுதேவனோட கொடுத்து சீக்கிரமா தர்ம பூபதிக்கு அனுப்பி வைக்கணும். கையெழுத்து போடணும் மாட்டானே. கையெழுத்து போடணுமா? நீ ஊர்ட்டலாம் பேட்டலா? உருட்டுனா நட பேட்டலா நட. தெரியாதுங்களா? உருட்டுனா உலகமாக உருட்டா இல்ல பேட்டலா? உருட்டுனா கைராக உருட்டலா? ஓ கைராகயா? அப்பளம் பேட்டலங்க. வாயுதேவனோட கொடுத்து சீக்கிரமாக தர்ம பூபதிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ரைட்டுங்க. அப்படியே ஆகட்டும். ரைட்.